Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 751 பார்ட் 1. ஓபன் பண்ணா இந்த பக்கம் டாகா இருக்கிற நம்ம டியூக்கும் அந்த பக்கம் யானையா இருக்க ஜாக்கும் வெறித்தனமா லுக் விட்டுட்டு நின்னாங்க. இங்க டியூக்கோட சைடு ரொம்பவும் மோசமா இருக்குது. ஏன்னா எல்லாருமே காட்டுத்தனமா அடி வாங்கி ரத்தம் சொட்ட அங்க முக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வெள்ளை சைடு மட்டும் ஆளுங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷா ஃப்ரிட்ஜ்ல வச்ச தக்காளி பழம் மாதிரி இருக்கானுங்க. இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் எப்படித்தான் இப்படி இருக்கானுங்களோ தெரியல. உடனே டியூக்கு ஜாக்கு கிட்ட இந்த மாதிரி நீ வயலன்ஸ் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணு, உன்னால தேவையில்லாத அழிவு தான் இங்க ஏற்படுது. சத்தியமா சொல்றேன், நீ தேடிட்டு இருக்க ஆளு இங்க இல்ல. எல்லாருமே அதைத்தான் உங்ககிட்ட படிச்சு சொல்லிட்டு இருக்கோம். எதுக்குடா தேவையில்லாம லூசு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு கத்திடுவாரு. உடனே ஜாக்குக்கு செம்ம கடுப்பாயிரும். இதுல இந்த ஆட்டு மண்டைய வேற லூசு மாதிரி வந்து பேசிட்டு இருப்பான். இந்த கண்ட்ரியை அழிக்க கூடாதுன்னா அந்த சாமுராய ஒப்படைங்கன்னு. அது யாருன்னு தெரிஞ்சாதான் அப்பவே ஒப்படைச்சிருப்பாங்களே, அதுதான்டா தெரியல மானகட்ட பயிலன்னு எல்லாம் கத்துவாங்க. அதுலயும் சிசிலியன்லாம் செம்ம கடுப்பாய் கத்துவாரு. உடனே அந்த ஆட்டு மண்டையா அப்படி இல்லைன்னா தேடி கொண்டு வாங்கன்னு ஆர்டர் போடுவான். சோ இப்படியே ரெண்டு குரூப்பும் மாத்தி பேசிட்டே இருந்தவொடனே ஜாக்குக்கு கடுப்பாயிரும். பேச்சுவார்த்தையை விட்டுட்டு எல்லாத்தையுமே கொல்லணும், இந்த கண்ட்ரியவே அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வில்ல பையன் குரூப் வெறிகுண்டு அட்டாக் பண்ண வருவாங்க. அந்த பக்கம் டியூக்கோட குரூப் வெறிகுண்டு அட்டாக் பண்ண வருவாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு கந்தலாக போகுதுன்னு பார்த்தா இடையில டியூக் ஸ்டாப் பண்ணி நேரா அந்த ஜாக்கு கிட்ட போவாரா. ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே பயம், என்ன ஒண்டி கொண்டி சண்டை போட போறாரா, ஐயோ அவருக்கு ஏதாச்சும் ஆயிருமே அப்படி இப்படின்னு. டியூக்கும் பயங்கரமா கத்திய வெளியே எடுத்த உடனே போச்சு, இன்னைக்கு வெட்ட போறாருன்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா கத்திய அவர் கீழே போட்டுருவாரு. எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம், எதுக்கு இடுப்புல இருந்த கத்தியை எடுத்து கீழே போடணும், அவனுக்கு வேற மோசமான வில்லப்பாளுக, ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆயிரும்னு பயம் வரும்ல. ஆனா அவரு ஜாக்கு கிட்ட நாங்க ஒண்ணும் உங்களை தடுக்க போறதில்ல, நீங்க இந்த கண்ட்ரியில மூல முடுக்குன்னு எந்த இடத்துக்கு வேணாலும் போய் தேடி பாத்துக்குங்க, எங்க கிட்ட அந்த சாமுராய் இல்ல, உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும்னாலும் எடுத்துக்கங்க, ஆனா தேவையில்லாம இந்த கண்ட்ரியை அழிக்காதீங்க, ஏன்னா பல ஆண்டுகளா இந்த கண்ட்ரி செழிப்பா வாழ்ந்துட்டு வருது, தேவையில்லாத வேலை பார்க்காதன்னு ஒரு கத்துவாரா. ஆனா அந்த ஜாக்கு இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஓங்கி ஒரே அடி. அவ்வளவுதான், எல்லாருமே பயந்துருவாங்க, ஆஹா செத்து போயிட்டானான்னு. ஏன்னா அவன் செத்துட்டான்னா அதுக்கப்புறம் இவங்களை காப்பாத்துறதுக்கு அந்த பக்கம் ஆளே இல்ல. வில்லப்பாயில எல்லாம் கேவலமா கிண்டல் பண்ணி சிரிப்பானுங்க. அப்படியே அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமா விலகும். அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட், மனுஷன் அசால்ட்டா புடிச்சு நிப்பாரு. உடனே எல்லாம் மிரண்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்பிக்கையே வரும், ஆஹா நம்ம தலைவர் அந்த யானையை விட ஸ்ட்ராங்குன்னு. உடனே அந்த வில்லப்பல் எல்லாம் கத்துவானுங்க, ஒரு நாய் எப்படி எங்க தலைவரை தடுக்கலாம், அது எங்க தலைவருக்கு அவமானம் அப்படி எப்படின்னு தொண்டை வெளியே கத்துவானுங்க. உடனே இங்க இருந்து கிங்கு, டேய் அதுதான்டா எங்க தலை டியூக் டாக் ஸ்டோன்னா சும்மாவ சண்டை போட்டாலே அண்ணல் பறக்குன்னு பில்டப் பண்ணுவான். இவனுக்கு பில்டப் பண்ணா அவனுக்கு வில்லப்பலுக பில்டப் பண்ணாம இருப்பானுங்களா, பட் அவனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல டியூக் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு. அப்புறம் அந்த வில்லப்பலுகளோட ஆளுங்கெல்லாம் ஒன்னுத்துக்கு ஆகாத சப்ப பொருளெல்லாம் டிவில கூவி விற்பானுங்களே, அந்த விளம்பரத்துல விக்கிற மாதிரியே எங்க தலைவர் யார் தெரியுமான்னு ஆரம்பிச்சு நியூ வேர்ல்டுல பெரிய டானு ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு அவனோட பவுண்டி 1 மில்லியன் பானுங்க. யோசிச்சு பாருங்க, அப்படின்னா எவ்வளவு முரட்டு பீஸ் முட்டா பீஸா இருப்பான்னு. நீ வேணா கொஞ்சோண்டு எங்க தலைவரை விட ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா அதுக்காண்டி அவரெல்லாம் ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிடாத, உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பில்டப் பண்றதை கேட்டுட்டு ஜாக்குக்கே கடுப்பாயிருச்சு. இவனுங்க வேற சும்மா நொய்யின்னுட்டு டாக் ஸ்டோம் கடைசியில கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இப்ப சண்டை வந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க சைடு பெரிய பாதிப்பு இருக்கும். அவனுக்கு எல்லாம் பைரட்ஸுங்க, அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஃபேமிலி இருக்கு. அதனால இந்த பஞ்சாயத்தை தடுக்கணும்னு எங்ககிட்ட நிஜமாவே சாமுராய்னு ஒருத்தர் இல்லவே இல்ல, நாங்க யாரையும் மறைக்கலாம் பாரு. ஆனா ஜாக்கு சாமுராய் கிடைச்ச உடனே இந்த சண்டே ஸ்டாப் பண்ணிடுவோம்னு சொல்லுவான். அது சரி, ஒரு அளவுக்கு நியாயம் இருக்குன்னு வைங்க. ஆனா இங்க இல்ல, அது அவனுக்கு புரியலன்னே வச்சுக்குவோம். ஆனா அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவான், அதுதான் எல்லாத்துக்குமே சுருக்குன்னு ஆயிரும். என்ன மேட்டர்னா, அந்த சாமுராய் உங்ககிட்ட இல்லன்னா அது உங்களோட தப்பு, நீங்க சாமுராய வச்சிருந்திருக்கணும் அப்படின்பா பாருங்க. அவ்வளவுதான், நம்ம டாக் ஸ்டோமுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். அட வீணா போன வெங்கம்பாயில, என்னடா பேசுற, என்ன பேசுற, இவ்வளவு நேரம் இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கதான் இருக்கான், அப்படி இல்லனாலும் அவனை நீங்க வச்சிருந்திருக்கணும் அப்படின்னா எவ்வளவு திமிரு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஜாக்குக்கு அழிக்கிறதுனா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமா. அதனால நான் எல்லாத்தையுமே அழிச்சுதான் தேட போறேன். அப்படி உங்களுக்கு ஒரு வேலை அழிக்க வேண்டாம்னா ஒழுங்கா அவனை ஒப்படைச்சிருங்க, அவன் இருக்கானா இல்லையாங்கிறது ஏன் தலைவலி இல்ல, அதனால பார்த்து பண்ணுங்கம்மா. இப்போ நிஜமாவே சாமுராய கொண்டு வந்து கொடுத்தாலுமே இவன் இந்த சிட்டியை அழிக்காம தான் போவான்னு என்ன நிச்சயம். அதனால டாக் ஸ்டோம் முடிவே பண்ணிட்டாரு, இவனால கண்டிப்பா பெரிய அழிவு ஏற்படதான் போகுதுன்னு. சரி, இதுக்கப்புறம் இறங்கி சண்டை போட்டு தான் ஆகணும். அதனால கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆகும் போதே தும்பிக்கையை வச்சு ஓங்கி ஒரே அடி. இந்த டைம் அதுல சிக்கல, ஜஸ்ட்ல எஸ்கேப். டியூக்கு அவங்க ஆளுங்க எல்லாத்துக்கிட்டையுமே தெளிவா சொல்லிடுவாரு, இந்த சண்டை நிக்க போறது இல்ல, சோ உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து எப்படியாச்சும் அவங்க தலைவனை காலி பண்ணியே ஆகணும், அப்பதான் இந்த சண்டையை ஸ்டாப் பண்ண முடியும். உடனே ரெண்டு குரூப்புக்குமே வெறித்தனமான சண்டை. கொக்கமக்கா அங்க இருக்க எல்லா பில்டிங்கும் உடஞ்சு நொறுங்குற அளவுக்கு
அப்படி சண்டை போடுவாங்க. இப்படி இவங்க போடுற சண்டைக்கு அழிவு டியூக் பக்கம் தான் இருக்குதே தவிர எனிமீஸுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருந்த மாதிரியே தெரியல. இப்ப டியூக்குக்கும் ஜாக்குக்கும் சண்டை ஒண்டி கொண்டி போடுறாங்க. அது தும்பிக்க மட்டும்தான் இருக்கிறதுனால அதை வச்சு எவ்வளவோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அது எல்லாத்துலயுமே எஸ்கேப் ஆகி அவரோட கத்தில அப்படியே எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி நடுவு மண்டையிலே நச்சுன்னு ஒரு அடி. யானையை காலி பண்ணுனா டைரக்டா தலையில தானே கையை வச்சாகணும். சோ அப்படி ஒரு ஷாக்கை கொடுத்தோன்னே அதால தாங்க முடியாம கண்ணெல்லாம் வெள்ளையா மாறி அப்படியே அந்த பக்கம் சரிஞ்சு விழும். அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே அப்பதான் ஒரு நம்பிக்கை வருது. நம்ம தலைவர் ஜெயிச்சிட்டாரு, இனிமேட்டு நமக்கு பஞ்சாயத்துல எல்லாத்தையும் அவர் காப்பாத்திட்டாரு, ஆஹா ஓஹோன்னு. அங்க வில்ல பயிலுகெல்லாம் மிரண்டு போய் கூட்டிட்டு இருப்பானுங்க. ஐயோ நம்ம தலைவரையே சரிச்சு விட்டாங்களேன்னு. ஆனா இன்னும் டியூக்கு சண்டை போறதுக்கு தான் ரெடியா நிப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவனை அழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போலங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படி என்ன ஆச்சு, அதான் மட்ட பண்ணியாச்சேன்னு பார்த்தா புகைக்குள்ள இருந்து கேஷுவலா எந்திரிச்சு வந்து இந்த அட்டாக் எல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது கண்ணா, இன்னும் நல்லா பெஸ்டா ட்ரை பண்ணுமா. அப்புறம் அந்த ஜாக்கு அங்க இருக்க ஆளு எல்லாத்தையுமே ஒரு லுக்கு விடுவான். அவ்வளவுதான். 50 பேத்துக்கு அப்படியே கொல்ல நடுங்குது. அந்த ஜாக்கு நான் எல்லாத்தையுமே மிதிச்சே நசுக்கிடுறேன், அப்பதான் இந்த பஞ்சாயத்து சரியா ஒண்ணு அப்படியே அடிச்சு புடிச்சு மின்னல் வேகத்துல வேகமா ஓடி வரும். அதுக்கப்புறம் தான் மேட்ரே தெரியுது இது கேட்டை எந்த லட்சணத்துல உடைச்சிட்டு வந்திருக்குன்னு. இதை மொத்தமா ஓட விட்டோம்னா ஊரையே ரோடு போட்ட மாதிரி ஆக்கி விட்டுரும். அதனால இடையில பூந்து மறுபடியுமே அவரோட பவரை வச்சு அதோட மண்டையில பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. சொல்ல போனா இந்த டைம் அது மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவரோட ஃபுல் பவரையும் கொடுத்து அட்டாக் பண்ணுவாரு. அது ஏதோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நெத்தியில பொட்டு வைக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்க மாதிரியே நின்றுட்டு இருக்குது. சரி, இதுக்கப்புறம் அந்த எலிபேண்டை காலி பண்ணாங்களா இல்ல லாரி கடியில மாட்டின எலி மாதிரி நசுங்கினாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!